பொதுவா பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து அள்ளி குடுக்கத்துல கர்ணன் மாரி. அவர மாரி ஒரு குணம் படைச்சவரு, ஒரு தயால குணம் வந்து யாருக்குமே இருக்காது. அது அண்ணாமலையார் பொறுத்தளவு, இல்லாதவர்களுக்கு கிள்ளி குடுக்க மாட்டார். அள்ளி குடுத்து வாழ வைக்கிறவரு தான் அண்ணாமலையார். இப்பயும் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை சுத்தி எத்தனாயிரம் சாது சன்னியாசிகள். அவங்களுக்கு என்ன ஒரு வீட்டு சாப்பாடு வருதா? 10 வீட்டு சாப்பாடு வருது. ஒரு நாளைக்கு ரூ. 300, 400, 500 யாசகமாக குடுக்குறாங்க. ஒரு 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 வாரத்துல 10 வேட்டி வருது. 2 பெட்ஷீட் வருது. அவங்களுக்கு அங்க வந்து ஒரு குடும்பத்துல கூட அப்படி கிடைக்காது. அண்ணாமலையாரு வீட்ல, அவர் குடும்பத்துல எல்லாரையும் ஒரே மாரி தான் அவரு ட்ரீட் பண்றாரு. அவரு எப்பயுமே அள்ளி குடுத்து தான் பழக்கம். யாரையும் வந்து சந்தோஷம் குடுத்து தான் பழக்கம். வரம் குடுத்து தான் பழக்கம். யாரையும் கஷ்டம் குடுத்து அவருக்கு பழக்கமே இல்ல. இப்ப பாருங்க ஒரு 2 நாள் இயல்பா நடந்துச்சு. அவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசாங்கமும் சரி, வாலண்டியர் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சரி, தொடர்ந்து எல்லா பணியும் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா செய்வாங்க. அதேபோல அண்ணாமலையார் என்னைக்கும் இதெல்லாம் தாண்டி, அண்ணாமலையார் வந்து யாரையும் கைவிட மாட்டாரு.